சார் நீட் தேர்வுக்கு எதிராக பேசிட்டு இப்போ இன்னைக்கு வந்து இந்த கல்வி வழங்கும் விழா வந்து நீட் தேர்வை தாண்டி உலகத்தில் சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. உங்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சரிதான், சாதிக்க வேண்டியது இருக்குதா. என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத நான் ஏற்கல. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எங்களுடைய பார்வை ஒரு நாட்டில் மருத்துவ கல்விக்கு மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம். அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும் அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவதூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்கவராக இருந்தவர்களா அந்த நாடு குற்றச்சமூகமாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். பின்லாந்துல ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கும் எந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் இல்லை. ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான், ஆசிரியர்களுக்கு தான். நீங்க ஐஏஎஸ் இருங்க, ஐபிஎஸ் இருங்க, பெரிய அதிபரா இருங்க, யாரா இருங்க, உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். பெற்றோர்கள் வந்து பிள்ளைக்கு இந்த உலகத்தை காட்டுவாங்க. இதுதான் உலகம்பா, இது பெரியப்பா, இது சித்தப்பா, தாத்தா, பாட்டி, இது மரம், இது செடி, ஒன்று இப்படி உலகத்தை காட்டுவாங்க. ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க. அப்படித்தான் இப்ப இங்க நின்று பேச்சுக்கான சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்ல, என்னை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கு தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஆசிரியர்களை போற்றத்தக்க ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு சமூகம்தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும். அப்படி இருக்கா? பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு வீதியில வந்து 14,000 பேர் போராடிட்டு இருக்கான். ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான். அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த அளவுக்கு சமூகம் வந்து என்ன படிப்பகத்துல கூட்டம் அதிகம் இருக்கா, குடிப்பகத்துல கூட்டம் அதிகமா இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப 100 கோடிக்கு நூலகம் கட்டினீங்க, போமா எல்லாரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனாயிரம் பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்க. டாஸ்மார்க் அப்படியே போவோம், எத்தனாயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பாப்போமா? சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோன்னு இருக்குல்ல. சாராய கடையை வீதிபுறம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கிறத நீங்க கேள்வி எழுப்பி பார்க்கணும். அதனால தம்பி சொல்றதுல நீட்டுங்கிறது இருக்குது. அத எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது. மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து, இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஒரு கூட்டினாங்களோ அது மாதிரி கூட்டி பேசி, இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ படிப்புங்கிறதே ஒரு பெருங்கனவாயிருது. மருத்துவம் மட்டும் இல்லை, எதுவுமே எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில் தான். ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது இங்கேதான். நீங்க விரும்பியதை படிக்கவே முடியாது. பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை. அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. அதனால தம்பி சொல்றது சரிதான். அதுக்காக நம்ம நீட்டில் எழுதி மருத்துவராக முடியுங்கிறதுக்காக உயிரை மாய்த்து கொள்கிறதெல்லாம் ரொம்ப மன வலியை தருது. நம்ம பிள்ளைகள் அதுக்கு நம்ம துணிவும் வரணும். சரி வரல விடுவோம், அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும். பிள்ளைங்க வந்து பாருங்க, மனமுதிர்ச்சி ஏற்று இந்த தோத்து போயிருவோமோங்கிற அச்சத்திலே தற்கொலை செஞ்சு கொள்வது அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல. தற்கொலையை ஏற்றுக்க கூடாது, ஆனா நீட்டு தவிர்த்து வேற இருக்கு, நீட் மட்டும் படிப்பதற்கு. அதுதான் நானும் சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். இப்ப நீட்டு தனியா பயிற்சி பள்ளிகளை கொண்டு வந்து, பயிற்சி பயிலகங்களை கொண்டு வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு உதவுதே ஒழிய முதலாளிகளுக்கு நீட்டு பயிற்சிங்கிற பேர்ல, அந்த தேர்வுக்கு பயிற்சிங்கிற பேர்ல வேற என்ன செய்யுது?